நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாக்கா, அது பெரியவர் இப்போ டிவி ப்ரோக்ராம் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரா என்ன? ஆமா பிரீத்தி, அது டிவில ஏதோ 4 மணிக்கு ப்ரோக்ராம் வரப்போதான். அதனால இந்த போட்டிக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பார்க்கலாம். ஓகே சந்தியாக்கா. ஆட கடவுளே, திரும்பவும் கரண்ட் போயிடுச்சு பாரு. ஏன் கரண்ட் போயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? சந்தியாக்கா, என்ன இது கரண்ட் வேற போயிடுச்சு? அந்த ப்ரோக்ராம் இப்ப நம்ம எப்படி பார்க்க முடியும்? என்ன செய்யறது? அம்மா, நான் போய் எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்துடுறேன். அட கடவுளே, எப்படியாவது கரண்ட் சீக்கிரமா வரணும். நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி, கரண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துடும். இது வரைக்கும் 1000 தடவை சொல்லிருப்பேன், அந்த வயரை மாத்துங்கன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சதான் யாரும் கேட்கறது இல்லையே. 50-50ன்னு சொல்லி 10 வாட்டி நீங்க கொடுப்பீங்க. ஆனா ஒரே நேரத்துல 500 ரூபாய் யாரும் தர மாட்டீங்க. என்னப்பா, என்ன ஆச்சு? டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் லைன்ல தான் ஏதோ பிரச்சனை. அது என்னன்னு பார்க்கணும். தேவைப்பட்டா நம்ம மாத்தி ஆகணும். அது என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. ஆனா கரண்ட் சீக்கிரம் வரணும். ஆமா, இந்த வேலை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு 2-3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். நல்லதா போச்சு. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? 2-3 மணி நேரம் ஆகுமா? எல்லாரும் அனுபவிங்க. ஐயோ ஆண்டவா, நான் மார்க்கெட்டுக்கு போக தயாரா இருக்கேன் சரோஜா. நீங்க எப்பவுமே தயாரா தானே இருப்பீங்க. வாங்க போலாம். சந்தியா, 4 மணிக்குள்ள கரண்ட் வரதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. எப்படி உன்னால ஏற்பாடு பண்ண முடியும் சூர்யா? நீ ஒண்ணு பண்ணு, பேசாம உன்னோட கடைய நீயே போய் பூட்டிட்டு வந்துரு. வந்து உன் பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிக்கிட்டே இரு. உன் பொண்டாட்டி விஷயத்துல பைத்தியம் ஆயிடுவ போல இருக்கு. நாளைக்கு அவ வானத்து நட்சத்திரத்தை கேட்டா கூட கொண்டு வந்து கொடுத்துருவியா? வானம் வரைக்கும் ஏறி போறதுக்கு படிக்கட்டு கூட கட்ட ஆரம்பிப்பியா? டிஎஸ்பி சார் போன் பண்ணி சொன்னாரா 4 மணிக்கு வர ப்ரோக்ராம பாருங்கன்னு. உடனே கடை வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை சொல்றதுக்காக இங்க ஓடி வந்துட்டேன். ஆமா, நீ தான் அவளுக்கு டிவி வாங்கி கொடுத்துட்டல. இப்ப கரண்ட் இல்லனா அதை எங்க இருந்து போய் கொண்டு வருவ? ஏனுங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதுவும் இல்லாம அந்த ப்ரோக்ராம் பார்க்காததுனால பெருசா ஒன்றும் பாதிக்காது. அப்புறம் நாங்க தான் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கோம்ல, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கவலை ஆரம்பிச்சு விட்டதே நீதானே. இப்ப கவலைப்படாதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவா ராமா, நீங்க இப்படி தூண் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? வீதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சரோஜா. வாங்க போலாம். இப்ப எதுக்காக நீங்க நின்னுட்டு இருக்க சூர்யா? வேலை வெட்டி எதுவும் இல்லையா உனக்கு? இவரு என்னன்னு சொல்றது? வா, முதல்ல செருப்ப போடு. சீக்கிரம் வா. நீங்க வாங்க போலாம். என்ன உன் பையன் 2 வயசு பையன் நினைக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும், வாங்க. இல்ல, இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா என்னால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும். நான் ஜெயிச்சே ஆகணும். மொட்டை மாடியில் இருக்க வயரை செக் பண்ணு மேடம். மேலே போறதுக்கு வழி எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். கஸ்தூரி, ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வரேன்.
சொல்லுங்க நீ. கஸ்தூரி, மொட்டை மாடிக்கு இவரை கூட்டிட்டு போ. அங்க இருக்கிற வயரை இவர் செக் பண்ணுவாரு. சரிங்க நீ வாங்க. பெரியத்த வீட்டு சாவி தானே இது? பெரியத்த ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க. அப்படின்னா நான் ஒரு வேலை பண்றேன். 4 மணிக்கு வர ப்ரோக்ராம் அவங்க வீட்லயே உட்கார்ந்து நான் பாக்குறேன். பிரீத்தி, என்ன சந்தியாக்கா? அது நான் படிக்கலான்னு இப்பதான் ரூமுக்கு போறேன். நீ வரியா? இல்ல பரவாயில்ல சந்தியாக்கா, நீங்களே படிங்க. அது என்னன்னா நான் கொஞ்சம் டெய்லரை போய் பார்க்கணும். அதனால நான் அந்த வேலையை போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போய் உட்காந்து படிங்கக்கா. பிரீத்தி, நீ கொஞ்சம் டென்ஷனா இருக்க. அந்த அந்த டிவி ப்ரோக்ராம்னால தான் டென்ஷனா இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியாக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க போய் நிம்மதியா படிங்க. நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்க்கா. ஐம் சாரி சந்தியாக்கா. இன்னைக்கு திரும்பவும் நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பண்றது, நீங்க யோசிக்கிற விதமும் நான் யோசிக்கிற விதமும் வேற வேறையா இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை பெரியத்த வீட்டுக்கு டிவி பாக்குறதுக்கு உங்களை வர சொல்லி நான் கூப்பிட்டேன்னா நீங்க கண்டிப்பா என் கூட வந்திருக்க மாட்டீங்க. அப்புறம் என்னையும் போக விட்டுருக்க மாட்டீங்க. அதனால நான் தனியா அங்க போறேன். நான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். முதல் கட்டத்துல எப்படியோ உங்களால பாஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் தனியா தான் போராடி ஆகணும். நிச்சயமா நான் போராடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கு. நானும் என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரியத்தியோட பேத்தின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் அந்த காம்படிஷன் ஆளுங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க நம்மளையே. ஆமாங்க அக்கா, போட்டோவை பாக்குற எல்லாருமே கண்டிப்பா உங்க 2 பேரையும் தான் அம்மா பொண்ணு நினைப்பாங்க. இல்லக்கா, நிஜமா சொல்றேன், இந்த குழந்தை முகமும் ஓ முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா இந்த போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போற. இப்பதான் என் செல்ல தங்கச்சி மாதிரி பேசுற. ஆனா ஆனா அக்கா, ஒருவேளை இந்த போட்டியை சேர்ந்தவங்க உங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டாங்கன்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. என்ன பேசுற நீ? என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்து இது வரைக்கும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அட, அவங்க போன் பண்ணனா அதுக்கு நான் நம்பரை கொடுத்துருக்கணும்ல. நான் தான் நம்ம அம்மா வீட்டு நம்பர் கொடுத்துருக்கல. நீ வா போலாம். அப்படியா? ஒருவேளை அவங்க போன் பண்ணா நல்ல விஷயமா இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லல, நீயே பேசு. ஆனா அக்கா, இத பத்தி உன் புகுந்து வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாதானே போகுது. பெரியத்த பேத்தியோட கலந்துக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. ஐயோ, அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? நான் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டேங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்த கூட அவங்களுக்கு நான் சொன்னாதான் தெரியும். ஒருவேளை மீறி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என் புள்ள கண்ணு கூட அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னு சொல்லிடுவேன். அக்கா, உன்னை பாராட்டியே ஆகணும். உன்னுடைய மூளை இருக்கு பாரு, உனக்கு மட்டும்தான் இப்படி. என்ன பண்ற நீ? பிரைஸ் டாக் எடுக்க போற அவளுக்கு குத்தம்ல. ஐயோ, உண்மையை சொல்லணும்னா நான் 500 ரூபாய் பணத்தை வசூல் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? புரியலக்கா. அப்படின்னா நான் இந்த கடைக்காரங்கிட்ட இப்பவே போய், இங்க பாரு, என் புருஷனுக்கு இந்த ஃப்ராக் பிடிக்கல, எனக்கு இந்த ஃப்ராக் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லி இந்த பணத்தை திருப்பி வாங்கிடுவேன். அதே மாதிரி ஏதாவது பேசினா நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, இந்த பணத்துக்கு நம்மளோட கண்ணனுக்கு ஏதாவது இல்ல வேற ஏதாவது வாங்கிடுவேன். முதல்ல என் கூட வா, கடைக்கு போலாம், சீக்கிரம் வா. அக்கா, நீ இருக்கியே. என்ன மருமகளே, நீ குழந்தைங்களை எதுக்காக மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அது வந்து நான் பெரியத்த, அது வந்து நான் கண்ணனை போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்காக தூக்கிட்டு போனேன். அப்படியே இவளுக்கும் போடலாமேன்னு தூக்கிட்டு போனேன். என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்க அவங்களோட சொந்தக்காரங்க இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க மீனா.
இந்த ஃப்ராக் பார்க்க புதுசு மாதிரியே இருக்கு. அப்ப அது வந்து இந்த ஃப்ராக் பெரியத அது வந்து நாங்க இங்க வரும்போது அவளுக்கு திடீர்னு வாந்தி வந்துருச்சா, அதான் குட்டிமாக்காக புது ஃப்ராக் வாங்கி போட்டு விட்டேன். அதே ஃப்ராக்ல எப்படியே இருக்க முடியும், அதான் வேற ஃப்ராக் வாங்கி போட்டு விட்டேன். உண்மையா சொல்றேன், நீ உன் சுபாவத்துக்கு ஏறுமாறான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கடவுள் அருளால நீ எப்பவும் நல்லா இருக்கணும். சரிம்மா, குழந்தை கொடு. என்னடா செல்லம், இங்க பாரு இங்க பாரு. பாத்தியா, உன் புத்திசாலித்தனம் எல்லாமே வீணா போயிடுச்சு. நீ போய் சொல்றன்ற பேர்ல இப்போ நீ தேவையில்லாம 500 ரூபாய் நஷ்டமாக்கிட்ட. பரவாயில்ல விடு, ஏன் போட்டு தானே போட்டிருக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பெரியத்தையோட பேத்தியால நான் அந்த போட்டியில ஜெயிக்க போறேன்ல, அவளுக்காக நான் 500 ரூபாய் செலவு பண்றதுல தப்பே என்ன இருக்கு சொல்லு. அழகா இருக்கு அது என் பொண்ணுக்கு. பரவாயில்ல விடு. சரோஜா, மருமக மாருங்க கிட்ட நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல, உன் மருமக மாருங்கெல்லாம் ஒருத்தரை மிஞ்சினவங்க ஒருத்தர்னு. உண்மையிலே இன்னைக்கு நீ யாரை திட்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. பூதங்களை பேங்களை எல்லாம் ஒண்ணும் திட்டல, அவங்க 3 பேரையும் தான் திட்டினேன். திட்டாம எப்படிங்க இருக்க முடியும்? இல்ல சரோஜா, நீ இன்னைக்கு அப்படி சொன்னது சின்ன மருமகளுக்கு தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே, அவளுக்காகத்தானே அப்படி எல்லாம் சொன்னேன். திட்ட மாதிரியும் திட்டின, அவளை பாராட்டுற மாதிரியும் பேசினேன். பிரீத்திக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏன்னா அவ சந்தியாவ மாதிரி அப்படி ஒன்னும் பெரிய புத்திசாலி இல்ல. சந்தியாவால தான் அவ போட்டியிலே கலந்துக்க போறா. அந்த நினைப்பு அவ மனசுல இருந்திருக்கும்ல. 1/2 கிலோ போடுங்க. 1 கிலோ சரி, 1/2 கிலோ கொடுங்க. அத கொடுங்க. சரிம்மா. அது மட்டும் இல்லாம மீனாட்சி வேற எப்ப பாரு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா. வாய்ப்பு கிடைச்சப்பதான் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பா. எப்ப பாரு எல்லாரையும் நோகடிச்சுக்கிட்டே இருக்கா. பிரீத்திக்கு அடையாளமே இல்லாத மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது சந்தியாவால மட்டும் தான் நடக்குதா என்ன? கொடுங்க. மாம்பழமும் 1/2 கிலோ போடுங்க. ஆனா பிரீத்திக்கு எப்பவும் சந்தியா மேல நிறைய மரியாதை இருக்கு. என் பயம் என்னன்னா, அந்த மரியாதையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த போட்டியில அவ ஒருவேளை சந்தியாவை ஜெயிக்க விட்டுட்டான்னா, அதனால தாங்க. கொடுங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 112 ரூபா. 110 தான் தருவேன். சரிம்மா. இந்தாங்க 10 ரூபாய். இந்தாங்க 100 ரூபாய். சரியாயிடுச்சுல? சரிம்மா. என்னங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. இருங்க வரேன். சரோஜா, ஜாடி வாங்க போறியா? நேத்து தானே நீ ஜாடி எல்லாம் வாங்கின. 2 ஜாடி வச்சு என்ன பண்ண போற? ஐயோ, இது அக்காவுக்காக தாங்க வாங்குறேன். நம்ம வீட்டுக்கு நான் நேத்தே வாங்கிட்டேன். ஆனா அவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கல்ல, அதனால அவங்க வாங்க சொன்னாங்க. நீங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு சாவியை கொண்டு வாங்க, அதுக்குள்ள நான் வாங்கிடுறேன். இந்தாங்க. என்ன பண்றாரு இவரு? எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போங்க. இதோ வரேன். இது நல்லா இருக்கு. இந்தாங்க. கம்மியா இருக்கு. இல்ல இல்ல, இதுவே ரொம்ப ஜாஸ்தி. மொத்த பணத்தையும் என்கிட்டயே வாங்கி வேற எங்கயாவது வீடு கட்ட போறியா என்ன? கட்டுப்படி ஆகாதுமா. ஆமா, இதுவே ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, கொண்டு போங்க. உங்ககிட்ட பேசி என்ன போகுது? சரோஜா, அக்காவோட வீட்டு சாவி அங்க காணமே. வீடு மொத்தமும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? அப்படின்னா அவங்க ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருப்பாங்க. அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் ஒண்ணு பண்றேன், அவங்க வீட்டுக்கு போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஆண்டவா. சீக்கிரம் சீக்கிரம் போட்டு கொடு. சீக்கிரம் தான். அக்கா அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. ஆண்டவா காப்பாத்துப்பா. சரோஜா, இந்த ஜாடியை நீ எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? ஃப்ரெண்டுனா அது உன்ன மாதிரி தான் இருக்கணும் சரோஜா. அக்கா, நீங்க இப்பதான் வரீங்களா?
அப்போ உங்க வீட்டு சாவிய யார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க? ஐயோ சரோஜா, பெரிய வீடு இல்ல, சாவியை எங்கேயாவது வச்சிருந்திருப்ப. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன தொடங்க, வாங்க. இந்தாங்க, இது எடுத்துக்க சரோஜா. வாங்கிக்கங்க. குழந்தைய என்கிட்ட கொடுங்க. வாட வாட செல்லம். கொஞ்ச நேரம் சின்ன பாட்டி கூட இரு. என்ன? சரி சரி சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்து அத்தை, என்ன பிரீத்தி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அக்கா, இப்பெல்லாம் எனக்கு எந்த விஷயமும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. நான் தான் இவகிட்ட சாவியை கொடுத்து அனுப்புனேன். போய் கதவை திறந்து வெயின்னு சொன்னேன். என்னால அந்த ஜாடியை தனியா கொண்டு வர முடியாதுல்ல. ஐயோ சரோஜா, கொஞ்சம் பாதாம் பருப்பை சாப்பிடு. என்ன, இந்த வயசுல ஞாபக மறதி வர்றது சகஜம் தானே. பிரீத்தி, வீட்டுக்கு போலாம் வா. நாங்க வரோம், வா. அத்தை அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, நான் வந்து எப்படியாவது அந்த டிவி ப்ரோக்ராமை பார்க்கறதுக்காக தான் அங்க போனேன் அத்தை. அத்தை, இது தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல அத்தை. அதனாலதான் பெரியத்த வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அத்தை, எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. இந்த வெற்றியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா பிரீத்தி, இந்த ப்ரோக்ராம சந்தியாவும் தான் பார்க்கணும்னு சொன்னால, அவளையே நீ உன் கூட கூட்டிட்டு போகல? அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். நான் சந்தியாக்கா கிட்ட நான் பெரியத்த வீட்டுக்கு போக போற விஷயத்த கூட சொல்லல. ஆனா இதுக்கு பின்னாடி வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல. ஒருவேளை நான் சந்தியாக்காவை கூப்பிட்டிருந்தா கூட, ஆனா உங்களுக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு இது ஏதோ தப்பான விஷயம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க, என்னையும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. அத்தை, சந்தியாக்கா படிப்பு விஷயத்துல ரொம்ப புத்திசாலி. அவங்க புத்தகத்தை படிச்சு எப்படியாவது போட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்ல அத்தை. அதனாலதான் அத்தை, நான் எப்படியாவது இந்த டிவி ப்ரோக்ராம பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படியா? அப்படின்னா இந்த வெற்றிக்காக நீ சந்தியாவையே மிஞ்சி போகணும்னு நினைக்கிறியா? அத்தை, உங்ககிட்ட நான் பொய் சொல்ல தயாரா இல்ல. ஆனா ஒண்ணு, எப்படியாவது நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அத்தை. சந்தியாக்காவை தோக்கடிக்கிறத பத்தி நான் பேசல. ஆனா இப்ப நான் ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அத்தை, கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா சந்தியாக்காவை விட நான் நல்லா பண்ணணும். நிச்சயமா அதை நான் செஞ்சே ஆகணும். உறவுகளை விட இந்த போட்டியில ஜெயிக்கிறது தான் உனக்கு முக்கியமா? அத்தை, நான் இப்போ ஒண்ணுதான் சொல்ல போறேன். இப்போதைக்கு இந்த போட்டியில ஜெயிக்கிறத விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல.
எனக்கும் நல்லா தெரியும் அத்தை, இந்த போட்டியில ஜெயிக்கிறது சந்தியாக்காவோட கனவு. ஆனா அத்தை, ஒருவேளை சந்தியாக்கா இந்த போட்டியில தோத்துட்டாங்கன்னா அவங்களோட கனவு மட்டும்தான் தோத்து போகும். அவங்க வேதனைப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அத்தை, பெரியவர் சந்தியாக்காக்கு துணையா இருப்பாரு, அவங்கள சமாதானப்படுத்திடுவாரு. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நான் இந்த போட்டியில தோத்து போயிட்டேன்னா அத்தை, அப்புறம் என்கிட்ட எதுவுமே மிச்சம் இருக்காது. என் கையை விட்டு எல்லாமே போயிடும்ல அத்தை. அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டியில நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அத்தை.